முருங்கைக்கீரை பகோடா ரெடி ஆயிடுச்சு. நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்க முருங்கைக்கீரை பகோடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து முருங்கைக்கீரை பகோடா. நம்ம வீட்டில் நார்மலா முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை கூட்டு, முருங்கைக்கீரை நம்ம கடைஞ்சு கொடுத்துருப்போம். ஆனா இதுலயும் சில குழந்தைங்க வந்து கீரை பிடிக்காதுன்னு சாப்பிடாத இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பகோடா மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கலாம். இந்த குவாரண்டைன் பீரியட்ல டாக்டர்ஸ் வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம எப்படியாவது முருங்கைக்கீரையை வந்து நம்ம எடுத்துக்க முடியுமோ அந்த விதத்துல வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கணும். வாரத்துல நம்ம 3 நாள் கண்டிப்பா அன்றாட உணவுல வந்து நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கணும். வாங்க நம்ம முருங்கைக்கீரை பகோடா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றத பார்க்கலாம். நான் முருங்கைக்கீரை வந்து வாஷ் பண்ணி 1 கப் வச்சிருக்கேன். கடலை மாவு 150 கிராம் வச்சிருக்கேன். அரிசி மாவு 30 கிராம் வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கிறேன். தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாவை வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. வாங்க நம்ம முருங்கைக்கீரை பகோடா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். முருங்கைக்கீரை பகோடாக்கு எப்படி மாவு ரெடி பண்றதுன்றத பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுல வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். இது கூடவே அரிசி மாவும் போட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் இதை 3த்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஈவனா மிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால நான் இதை ஃபர்ஸ்ட் 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு நல்லா ஈவனா இதுல இருக்கும். அதுக்காக நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இதை இந்த மாவு இந்த உப்பு கூட சேரணும். இதுக்கப்புறம் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி. இதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா வந்து கிளறி விடணும். இது கூட நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு விடுங்களாம். நல்லா வெங்காயத்தை வந்து நம்ம அழுத்தி நல்லா பிசைஞ்சிடணும். அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து நமக்கு வணக்கத்துக்கு வரும். அதில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் வெளியில் வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி பிசையக்கூடாது. தண்ணியை வந்து நம்ம தெளித்து பிசைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வரும் பகோடா கிறிஸ்பாக. பகோடா போடக்குள்ளே நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விடணும். நம்ம அப்படியே சும்மா அப்படி லைட்டாக இது பண்ணி போட்டோன்னா வெங்காயம் நீட்டி நிற்கும் நம்ம வந்து எண்ணெயில் போடக்குள்ள. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணியை தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணியை தெளிச்சிக்கலாம். நம்ம இது மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பகோடாவை போட்டுக்கலாம். நம்ம வந்து போடக்குள்ள நல்லா உதிரியாக நம்ம உதிர்த்து விடணும். சூடான எண்ணெயில் போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு போடணும். இதை வந்து நம்ம திருப்பி விடணும் கொஞ்ச நேரம் ஆனோடனே. நம்ம முருங்கைக்கீரையில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பகோடா செய்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு செஞ்சுருக்கோம். பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா மேலே நான் ஐ கார்டு கொடுக்குறேன். அதில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி உதிர்த்து போட்டால் தான் நல்லா அழகாக இருக்கும். பகோடா சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பகோடானா நம்ம இந்த மாதிரி உதிர்த்து தான் போடணும். கட்டியே போட்டோன்னு வச்சுக்கோங்க போண்டா மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நம்ம இது மாதிரி போட்டால் நல்லா வந்து கிறிஸ்பாக வரும்.
நம்ம வந்து இது வந்து கடை கூட போய் பகோடா வாங்க தேவையில்ல, இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சுக்கலாம். ஒரு கப்பு கடலை மாவு இருந்தால் போதும். கீரையை பறித்து நம்ம அப்படியே உடனே செஞ்சிடலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதை செஞ்சிடலாம். இது வந்து நம்ம இந்த தொட்டுக்கே பகோடா வந்து நம்ம காரக்குழம்பு, சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம செஞ்சு முடித்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம எடுக்கக்குள்ளே நமக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் சத்தம் கேட்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.